ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் கோயம்புத்தூர்ல அமைஞ்ச உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில், நம்ம முருகப்பெருமானுடைய 7வது படைவீடு என்று பக்தர்களால் அழைக்கப்படும் மருதமலை திருக்கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம். சாய்ராம், சாய்ராம், இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல மேற்கு தொடர்ச்சி மலை சரிவில் தான் இந்த புனிதமான முருகப்பெருமானுடைய ஆலயம் அமைஞ்சிருக்கு. சாய்ராம், இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா முற்காலத்துல கொங்கு வெட்டுவா மன்னர்களால் இந்த ஆலயம் பராமரிக்கப்பட்டது வந்தது. சாய்ராம், இப்போ இந்த முருகப்பெருமான ஆலயம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை முருகப்பெருமான ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கிட்ட இந்து சமய அறநிலையத்துறை கிட்ட இந்த ஆலயம் முழு கட்டுப்பாட்டுல இருக்கு. சாய்ராம், இந்த ஆலயத்துல அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தேவாரம் பெற்ற பாடல்கள் பெற்ற இடமும் இந்த ஆலயத்துக்கு ஒரு புராண கதை சொல்றாங்க. சாய்ராம், நம்ம முருகப்பெருமானுடைய அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தான் நம்ம மருதமலை. இந்த மருதமலை கோயம்புத்தூர்ல தொடர்ச்சி மலை சரிவுல தான் இந்த புனிதமான ஆலயம் முருகப்பெருமானுடைய ஆலயம் அமைஞ்சுள்ளது. இந்த ஆலயத்துக்கு பக்தர்கள் முருகருடைய 7ஆம் படைவீடு என்று பக்தர்கள் அன்போடு அழைக்கிறாங்க. சாய்ராம், அதே போல இந்த மருதமலை மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி அமைஞ்சதால இங்கு அதிகமா மருத மரங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு பக்தர்கள் எல்லாமே சொல்றாங்க. இதுவும் வரலாறு நமக்கு சொல்லுது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கோயில் சுமார் 1200 ஆண்டுகள் பழமையான கோயில் சொல்லிட்டு பக்தர்களால் கருதப்படுறாங்க. இதுக்கு வரலாறும் உண்டு. சாய்ராம், அதே போல பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஒரு பக்தர் ஒரு முறை அவர் சித்தர் ஒரு முறை மருதமலைக்கு வராரு. அப்படி வரும்பொழுது அவருக்கு ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. அவரு குடிக்க கூட தண்ணி இல்லாத நிலைக்கு கஷ்டப்படுறாரு. அப்போ ஒரு மருத மரத்துக்கு கீழே அவர் அமர்றாரு. அமரும் போது அந்த மரத்துல ஊட்டுல இருந்து அவருக்கு தண்ணீர் கிடைக்குது. இதை குடிச்ச உடனே முனிவர் என்ன பண்றாரு, சித்தன் என்ன பண்றாரு, ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அந்த மருதாச்சலனே மருதமலை ஆண்டவரே தனக்கு தண்ணீர் கொடுத்தாரு சொல்லிட்டு ரொம்ப ஒரு சந்தோஷம் அடைஞ்சிருப்பாரு. சித்தர் வியந்து இருப்பாரு. ஏன்னா அடுத்த வனப்பகுதியில அவருக்கு தண்ணீர் தாகத்துக்கு அவர் என்ன பண்றது தெரியாத இருக்கிற நேரத்துல அந்த மருத மரத்துக்கு அடியில அவர் உட்கார்ந்த பிறகு அந்த நீர் ஊற்று அவருக்கு கிடைச்ச பிறகு முருகரே தனக்கு தண்ணீர் கொடுத்தாரு சொல்லிட்டு சித்தர் ரொம்ப ஆனந்தப்பட்டிருப்பாரு. இந்த சந்தோஷத்துல அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, மருதாச்சல தலைவா அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானை வாழ்த்தி பாடப்பட்ட இடம் தான் இந்த மருதமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். சாய்ராம், அதே போல இந்த திருக்கோயில் அடிவாரத்துல பாத்தீங்கன்னா நம்ம விநாயகர் பெருமானுடைய ஒரு ஆலயம் இருக்கு. இந்த விநாயகர் பெருமான ஆலயம் ரொம்ப ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு விநாயகர் பெருமான் ஆலயமா கருதப்படுது. சாய்ராம், சாய்ராம், மருதமலை அடிவாரத்துல தான் தோன்றி விநாயகர் பெருமானுடைய ஆலயம் இருக்கு. இங்கு வர ஒவ்வொரு முருக பக்தருமே தான் தோன்றி விநாயகரை தரிசனம் பண்ணிட்ட பிறகுதான் மருதாச்சல ஆண்டவனை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ண மேல வராங்க. சாய்ராம், ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம். அதே போல இந்த தான் தோன்றி விநாயகர் பெருமானுடைய திருரூப மூர்த்தியை வேறு எங்குமே இது போல அற்புதமான மூர்த்தியை பார்க்க முடியாது. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் தான் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை. இந்த மருதமலை கோயம்புத்தூர்ல மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி தான் சாய்ராம் அமைஞ்சுள்ளது. சாய்ராம், படிக்கட்டு வழியா நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா இடும்பனுக்கு தனியா ஒரு சன்னிதானமே இருக்கும். இந்த இடத்துல இடும்பனை மனமுருகி வேண்டிக்கினா நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதியர்கள் குழந்தை பாக்கியம் முருகப்பெருமான அருளாலும் கிடைக்கும் என்பது ஐதீகமா சொல்லப்படுது. சாய்ராம், அதே போல பாத்தீங்கன்னா இந்த ஆலயம் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மகா மண்டபம், அர்த்தம மண்டபம், கருவறை என முறைப்படி அமைந்துள்ளது. சாய்ராம், இந்த ஆலயம். சாய்ராம், கருவறையில இருக்கும் முருகப்பெருமான் ரொம்ப அற்புதமான வடிவுல அருள் காட்சி கொடுக்கிறாரு. இந்த புனிதமான ஆலயம் கோயம்புத்தூர்ல அமைஞ்சுள்ள மருதமலை ஆலயம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் முருகப்பெருமானுடைய 7வது படைவீடு என்று பக்தர்களால் அழைக்கப்படும் ஒரு அற்புதமான ஒரு ஆலயம் தான் சாய்ராம் இந்த மருதமலை ஆலயம். சாய்ராம், இந்த மருதமலை ஆலயத்துக்கு முருகப்பெருமானை நோக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய வாகனம் மயில் வாகனம் அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தோற்றம் இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா பலிப்பீடமும் கொடிமரமும் இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. சாய்ராம், சாய்ராம், இந்த மருதமலையில குடிக்கொண்டிருக்கும் முருகப்பெருமான் வள்ளி தெய்வானுடன் பக்தர்களுக்கு அருள் காட்சி கொடுக்கிறார். சாய்ராம், அதே போல முதல்ல முருகப்பெருமான தரிசனம் பண்ணிட்ட பிறகு பஞ்சமுக விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணணும். சாய்ராம், அதுக்கு அடுத்துதான் நம்ம மூலவரை வணங்கணும். இந்த மருதமலை முருகர் கோயில் கோயம்புத்தூர்ல மேற்கு தொடர்ச்சி மலை சரிவுல தான் அமைஞ்சுள்ளது. ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மருதமலை. சாய்ராம், சாய்ராம், ஒரு முறை என்னுடைய அம்மாவுக்கு ஒரு விபத்து நடக்குது. அவங்களுக்கு கால் அடிபடுது. அப்போ அவங்க கால் அடிபட்டு புத்தூர் கொண்டு போய் அந்த கால் ரெடி பண்றதுக்கு 3 மாசம் ஆகுது. இந்த நிலையில எனக்கு முதல் முருகப்பெருமானுடைய அருள் கிடைச்ச இடமும் இந்த இடம் தான். அப்போ நான் முருகப்பெருமானோட ஒரு பிரார்த்தனை பண்ணேன், சீக்கிரமா என்னுடைய அம்மாவுக்கு உடம்பு நிலை சரியாயிடுச்சுன்னா, கால் பூரண குணமாயிடுச்சுன்னா நான் உங்க ஆலயத்துக்கு வரேன்னு. அதே போல 3 மாசத்துக்குள்ள முருகப்பெருமான்
எனக்கு வந்து எங்க அம்மாவுடைய அந்த காலை வந்து பரிபூர்ணமா குணமாக்கி கொடுத்தாரு சாய்ராம். அப்படிப்பட்ட அற்புதமான ஆலயம். இப்போ வந்து நம்ம பாம்பாட்டி சித்தர் குகைக்கு நம்ம வரும். பல ஆண்டுகளா இந்த மருதமலையில வந்து குடிக்கொண்டு வசித்தவர் தான் பாம்பாட்டி சித்தருடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்கு கீழே நம்ம போயிட்டு இருக்கோம். சேரம் பாம்பாட்டி சித்தர் குகைக்கு நம்ம கீழே படிக்கட்டு வழியா இறங்கிட்டு இருக்கோம். இங்க போயிட்டு பாம்பாட்டி சித்தரை வணங்கிட்ட பிறகுதான் இங்குள்ள சப்தகன்னியரை வந்து நம்ம வழிபடணும். இதுதான் வரலாறும் நமக்கு வந்து எடுத்து சொல்லுது. அதே போல மருதமலை கோயிலுக்கு வந்து தென்புறம் வந்து இந்த பாம்பாட்டி சித்தருடைய படிக்கட்டு வந்து அமைஞ்சிருக்கு. இப்போ கீழே போறவங்க பார்த்தீங்களா, இது வந்து கோயிலுக்கு வந்து தென்புறம் உள்ள படிக்கட்டு சேரம். இந்த படிக்கட்டா கீழே நீங்க இறங்கி போன உடனே கடைசியா பாத்தீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி நீங்க போகும் பொழுது அங்கு பாம்பாட்டியுடைய சித்தருடைய குகை இருக்கும். அங்க போயிட்டு பாம்பாட்டி சித்தரை முதல்ல வணங்கிட்ட பிறகுதான் அடுத்து நம்ம இங்க சப்த கன்னிமார்களை நம்ம வந்திருக்கோம். பாருங்க, அருள்மிகு சப்த கன்னிமார்கள். இந்த சப்த கன்னிமார்களை பாம்பாட்டி சித்தரை வணங்கிட்ட பிறகுதான் நம்ம சப்த கன்னிமார்களை வழிபடணும். இந்த இடத்துல ஒரு நீர் ஊற்று இருக்குதா சொல்றாங்க. இந்த நீர் ஊற்று தான் தினந்தோறும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்றதா புராணங்கள் இருக்கு. இப்போ நம்ம வந்து கடைசியா வந்து பாம்பாட்டி சித்தரை போய் நம்ம தரிசனம் பண்ண போறோம் சைரம். இப்போ பாம்பாட்டி சித்தருடைய குகைக்கு நம்ம வந்துட்டோம். மருதமலையில அமைஞ்சுள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வர ஒவ்வொரு முருகர் பக்தருமே இங்கு பாம்பாட்டி சித்தரை வந்து வணங்கிட்டு போறாங்க. அதே போல சித்தருடைய ஒரு குகை இருக்கு. சித்தர் என்று சொன்னாலே நம்மளுக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் வந்து நமக்கு கிடைக்குது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த சித்தருடைய ஆலயம், பாம்பாட்டி சித்தருடைய ஆலயத்துக்கு நம்ம உள்ள வந்துட்டு இருக்கோம். அந்த குகைக்குள்ள வந்துட்டு இருக்கோம். இங்கு வந்து நீங்க மனப்பூர்வமா வேண்டி தியானத்துல இருந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளாலும் ஆசியாலும் உங்க பிரார்த்தனை எல்லாமே சீக்கிரமா நிறைவேற சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.